ஹாய் ஹலோ மக்களே. ஆக்சுவலாக இந்த வீடியோட கண்டென்ட் வந்து என்னதுன்னா, அடுத்த 3 மாதத்துக்கு ட்ரெண்டிங்காக இருக்க போகிற ஒரு மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ட்ரெக்கிங்க்கும் ஓகே, பக்திக்கும் ஓகே, ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்டான ஒரு இடம் தான். வேறு எதுவும் இல்லை, நம்ம வெள்ளையங்கிரி மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். 7 பேர் வந்து கிளம்பிட்டோங்க. நைட்டு ஒரு 7:30க்கு கார் எடுத்தான். காலையில் வந்து ஒரு 6:30க்கு 7 மணிக்கும் வந்து அங்கே ஈஷா யோகா கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஓப்பனிங்ல இருக்கு. போலாமா? நீங்க குளிக்கிறது போலாமா? 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 அப்படின்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர மாதிரி இருக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கே வந்து வண்டி விட்டோம். பார்க்கிங்கே வந்து செம்ம கூட்டம் தான். இறங்கிடுவோமான்னு 12 மணிக்குள்ளலாம் இறங்க மாட்டோம். ஜெய்க்கு 12 மணிக்கு நான் மெசேஜ் பண்ணி ஆகணும், ஃபோனாவது பேசி ஆகணும். மேலே ஏறி இறங்க பாடே தெரியலையா இவருக்கு. 12 மணிக்கு ஃபோன் வேற கேட்குது. இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்து 30 ரூபாய்க்கு குச்சி கொடுப்பானுங்க. ஆனால் இந்த குச்சை நம்ம வாங்கக்கூடாது, ஏன்னா மலை ஏறும்போது வந்து நமக்கு வழுக்கும் தடுக்கும். அதனால குச்சை வச்சு வயசானவங்களா ஏறிடோட நீ பேசுகிறான். அதாவது ஜேகே ஃபஸ்ட்டு படி தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமும் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். ஆமாம். இந்த நம்ம மலை ஏறுறதுல ஆல்ரெடி நம்மளாம் வந்து ரொம்ப உடம்பு ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கோமா, அதனால் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே கடைக்கு போனோங்க. இந்த பாட்டில் 70 ரூபாவா? 70 rupees. இதுவே மேலே போனால் எவ்வளோ தெரியுமா? சூப்பரா. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் இங்கே ஆரம்பிச்சிருச்சாடா தம்பி? இங்கே மட்டும் ஜிபே ஒர்க் ஆகுதா? பத்தாதா? இல்லை ஜிபே ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா? அங்கே ஒர்க் ஆகல. எவ்வளோ அது சார்? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார், சீரியஸ்லி. எவ்வளோ? நான் வந்து வெளியே வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ இது வந்து இது 50 ரூபா, இது வந்து 70 ரூபா. என்னடா சொல்ற? எல்லாமே ஓவர் காஸ்ட் பண்றாங்க. ஆ, இங்க எல்லாமே ஓவர் காஸ்ட்லியா இருக்கு. எல்லாம் வெளியில வாங்கிட்டு வந்து எம்ஆர்பியோட ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. எல்லாமே இங்க வந்து டபுள் த பிரைஸ் இருக்கு. நார்மல் பிரைஸ். அந்த 100 ரூபா விட்டு விட்டுக்கே வேண்டது போங்க. பார்க்கிங் கிடைக்காது. ஏய் போன வாட்டி அதே பிரைஸ் தான். சேம் பிரைஸ் தான் போட்டாங்க. இந்த வாட்டி டபுள் பிரைஸா இருக்கு. என்னடா இது, ஒரு 500 ரூபா பொருளை வந்து 1000 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. ரொம்ப டிமாண்டிங்காக இது பண்ணாங்க. சரி, எங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, வாங்கி தான் ஆகணும். ஆனால் வந்து இங்கே வாங்க தேவையில்ல, எப்படி இருந்தாலும் ஒரு ஈஷா யோகா பக்கத்தில் அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க. சொல்லப்போனால் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வராதிங்க. தயவு செஞ்சு வரும்போது வெளியே வந்து அவுட்டர்லேயே குளுக்கோவிட்டா, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வெளியே, எனர்ஜி ட்ரிங்க் எதாக இருந்தாலும் வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே எல்லாமே ரேட் அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தானோ நிறைய பொருள் எடுத்தானோ கிளம்பிட்டானோ. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியே திருப்பி காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஈஷா யோகாவுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல வந்து 500 ரூபாய்க்கு இங்கே என்னென்ன கேட்டோமோ அந்த பொருள் எல்லாத்தையும் 500 ரூபாய்க்கு அங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் பட்டையை போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஆக்சுவலாக நமக்கு 3 வேளையும் வந்து சோறு போட்டுறாங்க. ஸோ சாப்பாடை சாப்பிட்டு நம்ம மேலே ஏறலாம். அங்கே அன்னதானம்ன்ற அந்த பிளேஸில் மட்டும்தான் வந்து சாப்பாடு போட்டிருந்தாங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரில சரியா. வெரைட்டியாக போடுவாங்க, ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ வந்து போடலை. அன்னதானம்ன்ற அந்த இடத்துல மட்டும்தான் வந்து 3 வேளையும் சாப்பாடு கண்டினியூவாக போட்டாங்க. பிளாஸ்டிக்லாம் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே போகும்போது பிளாஸ்டிக்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி தந்துடுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து செக் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. நீங்கள் பாக்கெட்டாக வந்து எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. பிளாஸ்டிக் பொருள் இப்போ குளுக்கோஸ்லாம் வந்து மேல் பாக்கெட்டு இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த
சின்னதாக ஒரு பாக்கெட் பேக் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த பேக்கெட்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். குளுக்கோவிட் அந்த பாட்டில்லாம் வந்து இது கிடையாது, எல்லாத்தையும் கொட்டி எடுத்துகிட்டு போகணும். பிஸ்கெட் பாக்கெட் கவரும் வந்து அலோடு இல்லை. பிஸ்கெட்டையும் வந்து ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வந்து மடித்து தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு பேக்கில் போட்டு ஒரு லக்கேஜ் மோஸ்ட்லி தூக்கிக்காதீங்க வாங்கிட்டு நாங்கள் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜெகே எட்டியா அங்காட்டியா? இப்போ ஆக்சுவலாக மணி 10:30. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மலையை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். எப்போ முடிக்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மலை வந்து எப்பயுமே வந்து நமக்கு டஃப்பு தான். ஃபஸ்ட்டு 3 மலையுமே வந்து செம்ம டஃப்பு தான். அது வந்து ஏறுறதுன்றது வந்து நார்மலாகவே கொஞ்சம் கஷ்டம் தான். எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மலை வந்து 1 மணி நேரம் ஆச்சு ஆக்சுவலாக ஏறி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் ஒரு 10 பேர்கிட்டயாவது வந்து அண்ணா மலை எப்பட முடியும் 2 கிலோமீட்டர்ன்ற லென்த்தில் தான் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். விபதி மலை அது 4 5 வந்து மேடு ஏறும் 5 6 தான் விபதி. இல்லை விபதி என்னத்த கேட்ட போகிற? மணின்னு போட்டிருக்கான். என்ன பண்றப்ப அப்படியே ஊரு நாளையா வந்ததெல்லாம் நீ பேக்கே கேட்டு அதுவும் வேலைக்கு ஆகுது. ஆனால் போன வாட்டியோட நம்ம மோசம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா உட்காடுறோம். உட்காருங்க. சரி ஓகே உட்காடுறீங்க. அது உட்காடுறீங்கன்னு இல்லை, உட்காடுறா ஒருத்தன் உட்காடுறான். என்ன ஸ்டைலாக இது அவனுக்கு ட்ரிப் கூட வச்சு நாங்கள் அப்புறம் 1வது மலையை கலந்துட்டோம். எப்படி இருந்துச்சு? இதுக்கு மேலே ஏறிடுவோன்ற ஒரு இது இருக்குது. 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு மொத்த மலையா. ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வாட்டி ஏறி வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி மொதல் மலை மட்டும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் ஏறி ஆயிடுச்சு. 4 மணிக்கெலாம் மேலே போயிடும். அதுக்கப்புறம் கீழே வர ஜருன்னு வந்துடும். நாங்கள் கரெக்டாக ஃபேன் பார்ப்போம். செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். 2வது மலை வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக கீழே இதுலேயும் வந்து ரேட் அதிகம் இல்லை. 5வது மலைக்கு மேலே எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். கீழெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக அந்த கீழேனா வந்து மலை ஏறினி அந்த ஃபஸ்ட்டு மலையில் 2வது மலையிலலாம் இருக்கிற கடையிலலாம் ஓகே நார்மல் ரேட்டு தான். ஆனால் கீழே இருக்கிற கடையில் இந்த குளுக்கோவிட்டை எதையுமே இந்த செஞ்சு வாங்கினாதீங்க. மேலே இருக்கிற கடையிலலாம் வந்து வாட்டர் மெலான இது நல்லா எனர்ஜி தந்தது வந்து கோலி சோடா. 2வது மலையிலேயே வந்து உங்களுக்கு தண்ணி ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு போங்க. அங்கேயே கொஞ்சம் குடிச்சிட்டு எல்லாரும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு போங்க. இது 2வது எடுத்துப்பட்டியா? நீங்கள் நாகசத்திர பார்த்தீங்க இல்லைங்க, நான் வந்து ஒரு வேகத்துலேயே வந்துட்டேனா. ஓ வேகம் எனக்கு சோகம். இல்லை எப்பயுமே நம்ம வந்து படுத்து இருந்திருக்கோம். என்னன்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்குது. ஆக்சுவலாக நான் கபிலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயே நின்று ஸ்ட்ரக் ஆகி பார்த்தா இவன் மட்டும் நடந்து வந்துட்டு இருந்தான். சரி இவன் கூட ஏறி வரேன் மழை முடிஞ்சிச்சுன்றான் பொசுக்குன்னு. எங்களுக்கு மனம் முடிஞ்சே தெரியலங்க, வந்துட்டேங்க. ஸ்பீக்கரில் ஓடிச்சு, அப்போதான் தெரியுது. அங்கே ஒரு ஸ்பீக்கர் போட்டு ஸ்பீக்கரா? நீங்கள் 2ஆம் மலை முடிச்சு 3ஆம் மலை போயினுக்கிறீங்க. நான் அப்போ தான் ஓஹோ நான் அது கூட கண்டுக்கிறேன். மழை முடிஞ்சுது அதான் அங்கே கோயில் இருந்ததுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்தா கோயில் அச்சோ கோயிலை பார்க்காமலே வந்துட்டோமே அப்படின்ட்டு. இவன் கூட வந்து பார்த்துருப்பேன். 3வது மலை வரைக்குமே வந்து 7 பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் 3வது மலை ஏறிட்டு இருக்கோம். பாய்ஸ் ஆல்ரெடி ஒரு 3 பேர் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 4 பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. சாரி இன்னும் 3 பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நான் தான் அந்த 4வது ஏறணும். இதில் என்ன ஹைலைட்னா கூட வரவனுங்க அவனுங்கிட்ட எந்த மெட்டீரியல்ஸுமே இல்லை. ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. சரி குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணியாவது எடுத்துக்கோங்கடா அப்படின்ட்டோம். ஏன்னா பேக் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அதில் தான் வந்து எல்லாம் தின்பண்டங்களும் இருந்துச்சு. அவனுக்கிட்ட ஒரு பேக் இருந்துச்சு, அதில் வந்து எதுவுமே இல்லை போல. அது எங்களுக்கு தெரியாது. ஏறினது பிரச்சனை இல்லை, ஆனால் கேங்காக ஏறினா எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்றா போயிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து 2 கேங்காக பெரிய ஆரம்பிச்சிடும். இங்கேயும் அதே விஷயம் தான் நடந்துச்சு. இதான் போகிற முடியுதா? நான் சொன்னேன் மலை ஏறி வேணும். இது இந்த டாப்பா அவ்வளோதான். 5th போகிறோம். கொஞ்சம் இவனை கொன்னுடலாமா? கொஞ்ச நேரம் அங்கே மலர்றோம், இயற்கையை ரசிக்கிறோம், அப்புறம் ஏறுறோம். அங்கே தாண்டா போண்டா போடுவான், போண்டா சட்டு போண்டா. ஓ நீ அப்படி வரியா? ஐயோ ஐயோ, ஆஹா இன்னும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே.
1 மணி நேரமா நடந்திருக்கேன். இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆகும்? அதான் 5வது மலை 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஏ 5th மலை ரீச் பண்ண போறோம். இல்ல அது இறங்கி அப்படி ஏறினதான் 5th மலை. அது இன்னும் இறங்கி ஏறணும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு. இப்போ இங்கே தான் போண்டா சுடுவாங்க. போண்டா சாப்பிட்டு போண்டா இடுப்பு வலிக்குதுண்ணே. கொஞ்சம் தூரம் வந்துட்டா பாரு. இப்படி இறங்கினா யாரா சொன்னா இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு தப்பு தப்பா மோட்டிவேட் பண்றான்டா. சிலையா ரொம்ப தப்பா மோட்டிவேட் பண்றான்டா நம்மள. நீ யாரு நிக்கிறா ஏண்டா ரத்தம் வந்த காலி எவ்வளவு வேகமா நடக்கும் தெரியுமா? ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குறேன். ஐயோ வாங்குறாடு. தேங்காய் வாங்கலாம் தானே? இந்த தடவை வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? போன தடவை வாங்கிக்கலாம் அவங்க அப்ப எதுவுமே வாங்க மாட்டாங்க. அப்படியே இறங்கணுமா குளிச்சோமா கொடுத்தோமா? ஏய் ஒரு 10 நிமிஷம் குளிச்சோமா? ஏய் ஏன்னா கடடா கடை இல்ல எனக்கு புரியல. இப்ப நீ ரெஸ்ட் எடுக்காம போயிட்டே இருக்கணும்ன்றியா? முடிஞ்சு போச்சு. அதே அப்புறம் அது அப்ப அவனுக்கு வரணுமேடா. மலையில போய் அங்க படுப்போம். சாமியை பார்த்துட்டு படுத்துன்னு ஏன் வந்துருவான். டேய் நான் அந்த மலை இறங்க. டேய் இவன் படிச்ச செல்வமே இல்லடா. டேய் ஏண்டா சொட இருக்கட்டும். நீ எங்களுக்கு வந்து விடையா இருப்ப போல. ஏண்டா ஒருத்த கால்ல ரத்தம் வருது. அதுவும் கட்டுக்கு தெரியல. தண்ணியில அருமையா இருக்கும். நம்மள நம்பி 3 பேர் வந்தானுங்க. அதான் ஏன் வந்தானு இப்ப யோசிப்பானுங்க. ஆக்சுவலா வெள்ளையங்கிரி போகும்போது உங்க கேங்ல எவனாவது ஒருத்தவன் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு வருவான். அவனை மட்டும் நம்பிடாதீங்க. எங்க கேங்ல இந்த மாதிரி தான் ஒருத்தன் இருக்கான். கூச்சமே இல்லாம கூப்பிட்டு போறான். ஒருத்தர் காலில் அடிபட்டுருக்கு. அது கூட பரிதாபம் பார்க்கல. அவன் மட்டும் அடிச்சு இழுத்துட்டு வந்து நான் 5வது மலையில ரெஸ்ட் எடுக்கலாம், 4வது மலையில ரெஸ்ட் எடுக்கலாம்னு 6வது மலைக்கு கூப்பிட்டு வந்துட்டான். இப்ப அடுத்த 7வது மலைக்கு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள ஏறி போயிடணுமா? அங்க எங்களை நம்பி 3 பேர் வந்தாடுங்க. அவனுக்கு என்ன கதையே எங்களுக்கு தெரியல. 6வது மலையில குடிச்சிட்டு ஏறிட்டோம். ஏறிட்டு நாங்க வந்து அப்புறம் ஒன்னா தான் ஏற ஆரம்பிச்சோம். கமலக்கண் போக கேவலமா சிரிக்காதீங்க போக. நான் சொன்ன மாதிரி தான். அது சின்னதா இறங்கி இப்படி ஏறி இருந்தா இன்னும் 3/4 மணி நேரத்துல நம்ம 7வது மலைக்கு போயிருக்கலாம். அதாவது இவன் செருப்பால் அடிக்கிறதுல தப்பே இல்லைன்றாடு. இந்த நாயால தான் இவ்வளோ நேரம் கேள்வி வாங்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா இந்த கேக்கு 3 பேர் இருக்கானுங்க. கண்ணன், கவிநிலவன், கதிர் 3 பேர் என்ன பண்ணாங்க? ஏற முடியலன்றாங்க. கூட பேச மாட்டாங்க. பாத்துக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கானோ. வேணாங்கிறானுங்க. என்ன உதவி பண்ண? இந்த தண்ணியை கொடுக்குறேன்டியா. இந்த தண்ணி ஸ்டார்டிங்கா கொடுத்தா நல்லா வந்துருக்க மாட்டா நமக்கு. வாங்கடா இல்ல வராம பாருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவன் கொஞ்ச நேரம் அப்படிதான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டிடியூடா இருப்பான். போமச்சான் ஏன் வந்து சமாளிக்கிறீங்க? நாங்க சமாளிக்கல, ஒத்துக்கிட்டோம். சரி நாங்க தப்ப உணர்ந்துட்டோம். இறைவன் அடி சார்ந்துட்டோம். யார்கிட்ட பேசுற? திரும்பி பேசிட்டு போய் வர்ற கோபால. இப்பதான் தெரியுது எப்படி யாரு வந்தாடு. கல்லெல்லாம் ஏறிக்கல. மேடு தாண்டா இது. அங்கிருந்து வந்தாண்டா. இல்ல நான் கூட ஏதோ புது ரூட்டு கண்டுபிடிச்சி ஷார்ட் கட்ல போறேன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா படர்னு உட்காந்துட்டான். எங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டானுங்க. ஒரே நேரத்தில் நான் 4 ஏறுவோன்ட்டு. ஆனா நாங்க ஏறணும். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஆனா அதை வந்து நாங்க இங்க சொல்ல மாட்டோம். ஒரு அந்த மாதிரி செயலை பண்றதுக்கு நாங்க ஒன்றும் துரோகிங்க இல்லை. அதையும் தண்ணானுங்க. ஏழாம உங்களை விட்டு சாமியோட கும்பிட்டோம். இப்படி பேசுறீங்க. விட்டு அதிகமாக கூட தாங்கடா. தண்ணி தாண்டணும். ஏன் தாண்டலன்னா நீங்க வந்துட்டீங்க. அதனால நாங்க தாண்டி இல்லடா. இந்த இடத்துக்கு அதுக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பான் ஒருத்தன். அவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டேன் நானு. ஃபைனலாக நாங்கள் வந்து வெள்ளையங்கிரியோட உச்சி கோயிலுக்கு வந்துட்டோம். எப்படியும் வந்து ஒரு வழியா வெள்ளையங்கிரி ஹில்ஸ் வந்துட்டோம். மேல இது வந்து பிகினியர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார். லைக் நான் ஷூ போட்டு வந்தேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையா இல்லை. ஆனால் வந்து யாரையும் நம்பாதீங்க. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. கொய்யால அது முக்கியமா கைக்கிட்டான். நம்ப நம்பாதீங்க. ஃபைனலாக இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கோயிலில் எங்கேயுமே காசு வாங்க மாட்டாங்க.
அர்ச்சனையோ உண்டியலோ இல்லை கையில் கொடுத்தாலோ எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. அதோட இங்கே விஐபிக்குலாம் இல்லை, காசு கொடுத்து பார்க்கறதுக்கு யாராக இருந்தாலும் மலையேறி சிவனை பார்ப்போம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.